பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்திருக்குப்பா தமிழ்நாட்டில். எவ்வளோ பெரிய பேரிடர் தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைந்திருப்பது அப்படிங்கிறதெல்லாம் 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டு ஜெயிச்ச ஒரு அரசியலை பொலிட்டிக்கலாக இது ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுவும் ஒரு திருமண மேடையில் தான் சொல்கிறார். அப்படிங்கும்போது இங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக நாம் கவனிக்கணும். எஸ், பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது ப்ரீவியஸ்லியும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தாவேகாவினுடைய ஐடி விங் ஒஃபிஷியலாக அண்ணாதுரை அவர்களிலிருந்து கலைஞர், அடுத்ததாக ஸ்டாலின், அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக எந்தெந்த இடத்துல பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக அக்கு வேற ஆணி வேற போட்டிருக்காங்க. இது மட்டும்தான் நடந்துச்சா சார்? இந்த ஜென்சி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி மாதிரியான நபர்கள்லாம் சேர்ந்து கூத்தடிக்கிறாங்க. நாங்கள்லாம் இனிமேல் திமுகவில் போய் ஜாயின் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. என்ன விவரம் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமா? இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். இன்றைக்கி நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா? கொஞ்சம் பேர் சோஃபாவை பார்த்த உடனே நாக்க தொங்க போட்டுட்டு போயிட்டாங்க. ஆமாம், சோஃபா மாடல் ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு. யார் சொல்கிறாங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. இது கூட பரவாயில்லைங்க. ஒரு இடத்துல ஒரு கல்யாண மேடை, அதுவும் அந்த இடத்துல வந்து அவர் பேசுகிறாரு. நான் குழந்தையாக இருக்கும்போது கோபாலபுரத்தில் கலைஞர் வீட்டில் இருந்ததை விட நம்முடைய அத்தான் தாத்தா வீட்டில் இருந்தது தான் அதிகம். அங்கே தான் நான் வளர்ந்தேன். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அத்தான் தாத்தா அவர்கள், கண்ணன் மாமா, வள்ளியத்தை அவர்கள் தான் என்னையும் என்னுடைய சகோதரிகள் அவங்கள தூக்கி வளர்த்தது. கலைஞர் குடும்பத்தில் மணப்பெண்ணுடைய தந்தை அருமை நண்பர் திரு தம்பித்துறை, அவருடைய சகோதரர் திரு வளவன், நான், எங்க வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள்லாம் ஒன்னா வளர்ந்தவங்க. ஒன்னா சாப்பிடுவோம். அந்த திருக்கக்கூடிய திருக்கல்ல கோபாலபுரத்தில் ஒன்னா விளையாண்டுருக்கோம், கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அவங்க வீட்டில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கலைஞர் குடும்பம் முதல்ல அங்கே வந்து நிற்கும். அது மாதிரி கலைஞர் அவர்களும் தயாள் பாட்டியும் முன்ன நின்று அவங்க இந்த நிகழ்ச்சிகள் அத்தனை நிகழ்ச்சியும் நடத்தி வச்சிருக்காங்க. அப்படி பேசும்போது சின்ன வயசில் நான் கலைஞர் வீட்டில் இருந்ததை விட இந்த வீட்டில் தான் அதிகமாக இருந்தேன். அதுக்கு பிறகு என்ன, நான் நல்லா ஓடி ஆடி விளையாடினேன். சார், அது சின்ன வயசில் நீங்கள் விளையாண்டது உங்கள் ஞாபகத்தில் இருக்கிறத சொல்ல வேண்டியது. அதையும் நீங்கள் பேப்பர் பார்த்து ரீட் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த தப்பாக எதுவும் பேசிடக்கூடாது பாருங்கள். அதனால் சின்ன வயசில், ஏன்னா இந்த ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர் வந்ததுக்கு ஏகப்பட்ட கதைகள் வந்தது. ஊக்க நான் முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. மறுபடியும் வேறு ஏதோ ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கதைகள் உள்ளே வந்தது. என்னையா இது இத்தனை கதைகள் வந்திருக்கே? உண்மையிலேயே ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர் வந்ததற்கான காரணம் இன்றைக்கும் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒருவேளை அவர் பேப்பரை பார்த்து ரீட் பண்ணியிருக்கலாம். சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்கிரிப்டை பார்த்து எல்லாம் வாசிக்கிறார் அப்படின்னு சொன்னவங்க கல்யாண மேடைகளில் கூட ஸ்கிரிப்டை பார்த்து தான் தன்னுடைய வாழ்நாளுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஞாபகத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறத நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறதை நம்மளால் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் மனசுலேருந்து பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அந்த கல்யாண வீடும் கலகலன்னு இருக்கும். அந்த கல்யாண வீட்டை நீங்கள் ஏதாவது வீடியோ எடுத்து பார்த்துருக்கீங்களா? பின்னாடி ஃபுல்லாக ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப சோகம் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. முன்னாடி ஃபுல்லாக வந்தவங்க ஐயோ சாப்பாடு, இந்த இடத்துல அரசியல் வேறையா அப்படின்னு சொல்லி ஏனோ தானோன்னு உட்காந்துட்ருக்காங்க. ஐயா பேசிக்கிட்டே இருக்காங்க. கல்யாண மேடைகளில் பேசியே வளர்ந்த கட்சிடா இந்த திமுக அப்படின்னு சொன்னவங்கள ஜென்சி பசங்க, அதுவும் எல்லா ஜென்சி பசங்க இல்லை, இந்த கொஞ்சம் கேவலமான ஜென்சி பசங்க அழிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் திமுகவினுடைய உண்மையான நிர்வாகிகளுக்கு உருவாகி இருக்கும். அதுவும் இந்த தாவேகாவுக்கு சுத்தமாக என்ன ஒன்றுமே இல்லை. 2 வழக்கு போட்டிங்க. ஒன்று அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், இன்னொரு அந்த ஜென்சி பசங்க தப்பாக பெண்களை பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி. ஒன்று தப்பாக பேசவே இல்லை, நீங்கள் வந்து சட்டப்படி அவரை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நீதிபதி கடிந்து கொட்டி அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணலை, சொந்த பிணையிலே விட்டுட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சொந்த பிணையிலேயே விட்டுட்டாங்க. நீங்கள் மறுபடியும் திமுக மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஹீரோவாக மாற்றிடாதீங்க. உண்மையிலேயே திமுகவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். யாராவது அரசியல் பேசிட்டாங்கன்னா அவங்கள எதிர்த்து இன்னொரு 10 யூடியூபர்ஸ் வச்சு பேச வைக்கிறது, அரசியல்வாதிகளை வச்சு பேச வைப்பது. அப்போ நமக்கு என்ன தோணும்? என்னடா இது, நாம் உண்மையிலேயே நல்ல விஷயத்துக்கு தானே பேசணும், மக்களுக்காக தானே பேசணும், நம்மளை வந்து இப்படி சொல்கிறாங்களே, ஏன் அவங்களுக்கு எதிராகவே பேசிடக்கூடாது? ஓகே, நம்மளை தான் தொட்டுட்டாங்கல்ல, இனி அவங்கள விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வன்மத்தையும் வெஞ்சன்ஸையும் இன்னொரு மனசில் திணித்து அதன் பிறகு திமுகவினுடைய பரம எதிரியாக மாறினவங்க ஏகப்பட்ட பேர். என் கதையை நானே சொல்கிற மாதிரி இருக்குல்ல, இட்ஸ் ஓகே, இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதே மாதிரி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாவேகா அவனை தான் அரெஸ்ட் பண்ணிருச்சேப்பா அப்படின்னு சொன்னால், அதான் ஒரு காட்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, என்னை பார்த்துக்க என்னுடைய வேலையை அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வேலிடான ரீசன்ஸ் இருக்கட்டும், அதில் வேலிடான சட்டப்புள்ளிகள் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து அரெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் வெளியில் வந்துட்டு அவன் ஓடுற ஓட்டமும் இப்படி செய்கிறதும் என்னையா இது வெறும் பைத்தியக்கார கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே எல்லாம் ட்ரோலாக மாறிட்டு இருக்கு. ஸோ ஜென்சி பசங்க உண்மையிலேயே
அரசியல் படிக்கணும்னு நினச்சா இதை பார்த்து அரசியல் படிச்சிடாதீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க நானும் ஜென்சி பசங்க தான்ப்பா, ஆனால் இந்த கூட்டத்தில் போய் ஜாயின் பண்ணணுமான்னு சொல்லி ஒரு யோசனையாக இருக்குது, எனக்கு கேவலமாக இருக்குது அவங்க செய்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத என்னாலேயே பார்க்க முடியுது. ஆனால் இந்த இடத்துல நான் ஜென்சி பசங்களுக்கும் இல்லாட்டி இந்த ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற கூட்டத்தை சார்ந்தவங்களும் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நண்பனுடைய வீடியோ பார்க்கிறத விட எதிரியினுடைய வீடியோ பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்குலாம் அது ரொம்பவே தேவையான ஒன்று தான். நான் எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ இந்த ஜென்சி பசங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு 3-4 பேர் இருக்காங்க பார்த்துக்கோங்க. அதில் யார் முன்னாடி வருவாங்க, யாருடைய அந்த நிழல் இல்லாட்டி யாருடைய உருவம் இந்த மீடியாவுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி இந்த 3-4 பேருக்குள்ளே பயங்கரமான ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கு. இன்சைட் சோர்ஸ் ஒன்று சொல்லிச்சு என்னென்னா, அந்த போட்டியில் நிறைய பேர் முன்னாடி வருவதற்காக தேவையில்லாமல் பல இன்டர்வியூஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட மச்சான் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னை வந்து இன்டர்வியூ எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி வாண்டடாக இன்டர்வியூ எடுக்க சொல்கிறாங்க. போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் ஆஜராயிடணும், எல்லா டிவியும் நம்மளை தான் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பிக் பாஸில் கேமராவுக்காகவே அந்த ட்ரெய்லரில் வர்றதுக்காகவே வந்து நிற்பாங்கல்ல, அதே மாதிரியே இந்த ஜென்சி பசங்களில் ஒரு 5-6 பேர் தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, முன்னாடி வந்துடணும், இதை வச்சு நம்ம அரசியல் கரியரை ரொம்ப பெரிய அளவில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்களாம். இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஜென்சி அந்த கூட்டத்துக்கே பேக் ஃபயர் ஆகும். எப்படி, இவன் மட்டும் எதுக்கு முன்னாடி போயிட்டுருக்கான் அப்படிங்கிறது கிடையாது. என்னையா இது, இவன் முன்னாடி போய் எல்லாத்தையும் கெடுத்துடுறானே, ஒரு அவுட்புட் வர்றதுக்கு முன்னாடியே கத்தி முடிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு அந்த வீடியோ வேணால் நான் ப்ளே பண்ணி காண்பிக்கிறேன். அதில் வந்து 1 2 3 அப்படின்னு செய்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து சும்மா வரலடா திமுக காரன் அப்படிங்கிற டைலாக் பேசுகிறதுலேயே அங்கே ஏகப்பட்ட முரண்பாடுகள் நம்மளால் பார்க்க முடியுது. ஐயா மெல்டிங் பாயிண்ட் சரவணன் அவர்கள், அந்த அட்வொகேட் சரவணன் அவர்கள் எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்படி இருந்துமே அங்கே வந்து கூச்சல் தான் இருக்கே தவிர பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் இருக்காங்க, அவங்க தான் நம்மளை வந்து வெளியில் எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கூட, அந்த ஒரு மரியாதை கூட இல்லாமல் நான் முன்னாடி வந்துடணும், நான் பேசுகிறது முன்னாடி வந்துடணும்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல அங்கே குளறுபடிகள் நடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை சாதாரணமாக ஒரு மனிதன், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அரசியலும் ஒரு பெரிய அளவில் அரசியலில் நாட்டமே இல்லைப்பா, எது நடந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தா கூட திமுக மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். இப்படி செஞ்சிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் ஒரு நாகரிகமாக அப்படின்னு சொல்லி எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய சில நாதாரிகள் இருக்காங்க பாருங்கள். இந்த நாதாரிங்கிற வார்த்தைலாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஐயா ராசா அவர்களே மேடையிலே பேசியிருக்கார் நாதாரிகள் அப்படின்னு சொல்லி. அதனால் அதெல்லாம் எதிர்த்து யாரும் கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இது என் குடும்பத்தையும் பாதிக்கும். நாளைக்கு வந்து வெறும் செக்ஷுவலுக்காக மட்டுமே, வெறும் பேக் போஸுக்காக மட்டுமே நீ வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டி ஆதரிக்கிற அப்படின்னா உன்ன மாதிரி தருதலைக வேறு யாருமே இருக்க மாட்டாங்க எங்கள் சமுதாயத்தை சீர்கெடுப்பதற்கு. இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் மதிக்கக்கூடிய 2 பேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும், திருநங்கைகள், திருநம்பிகள். அவங்களுக்கான உதவிகள், அவங்களுக்கான முன்னுரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். இந்த 2 பேர் தவிர இருக்கக்கூடிய நிறைய கேட்டகரிஸ் இருக்குது பாருங்கள், அவனெல்லாம் எடுத்தால் கூட எனக்கு ஒத்து வராது. அதனால் அந்த கூட்டத்திலிருந்து தான் நான் பெருசாக மாற்றுவேன், அந்த கூட்டத்தை சார்ந்தவன் தான் இங்கே வந்து ஜென்சி பசங்களுடைய தலைவன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அது செல்லுபடி ஆகாது, தமிழ்நாட்டில் அந்த ப்ராடக்ட் விற்பனை ஆகாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததா அதிமுக திமுக ஆல்ரெடி கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குங்க. கேபி முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, பழிவாங்கும் படலம் நடந்து கொண்டிருக்கிறது. யார், நம்ம அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. அப்படி அரெஸ்ட் பண்ணது வந்து பழிவாங்கும் படலமா, அதனால் வந்து இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. தாவேக்கா திமுக என்ன அவ்வளோ எதிரி கட்சி, அது நல்ல கட்சிங்க அப்படின்னு சொல்லி இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பழிவாங்கும் படலம் இல்லை ஐயா, அதில் நிறைய அவதூறு இருந்துச்சு, நிறைய கெட்ட வார்த்தை பேசினாங்க. 2 தினங்களாக வந்த நம்ம அரசியல் சதுரங்கத்துக்கான வீடியோ பார்த்துருந்தாலே தெரியும் அவர் என்னெல்லாம் கெட்ட வார்த்தை பேசினார் அப்படின்னு சொல்லி. மேடையில் எப்படி பேசினார் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி பேசினதுனால அரெஸ்ட் அப்படிங்கிறது தான் இங்கே நடந்திருக்கே தவிர அவதூறாக இதை வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படின்னா அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னதில் இன்னொரு விஷயம் இருந்துச்சு. அவர் வந்து காலிலே விழுந்தாலும், கேவலமான அனிதா ராதாகிருஷ்ணன் எங்கள் காலிலே வந்து விழுந்தாலும், பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காரு சிடி நிர்மல்குமார் அவர்கள். அதற்கு இனி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஐயா வைகுண்டர் அவர்கள், அந்த ஒரு ஐயான்னு சொல்லுவாங்களா ஐயா, அப்போ அந்த கெட்டப்லலாம் வந்துக்கிட்டு அவர் வந்து அப்படி பேசிட்டாரு, இதுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கணும்னா ஐயா வைகுண்டநாதர் தான் எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக அங்கே போயிட்டாரு. என்னையா இது, நேராக கடவுளை கோர்த்து விட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த அரசியல்.
ஒரு கண்டிப்பாக அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம கெட்ட வார்த்தை பேசிட்டோம், மக்கள்கிட்ட நமக்கு ஏதோ ஒரு அவப்பெயர் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நேரடியாக ஒரு மதத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு 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 குரூப்புக்குள்ளேயோ உள்ளக்க நுழைஞ்சி நான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இதே மாதிரி ஒரு குரூப்பை தான் உதயநிதி கையில் எடுத்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதில் அவர் பேசியிருக்கிறத நான் நல்லா வாசிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இன்று நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், டெஃபினெட்லி இன்று சில பேர் சோஃபா வந்தவுடன் நம்மை விட்டு போய்விட்டார்கள். இந்த சோஃபா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் உதயநிதி அவர்களே, இதை சொல்லி உங்கள் கூட இருந்த கூட்டணி கட்சிகளை மறுபடியும் நீங்கள் அதை நோகடிச்சிட்டே இருக்கீங்க. சோஃபா வந்தோடனே மாறி போயிட்டாங்க, காசு வந்தோடனே மாறி போயிட்டாங்க, சோஃபா நிறைய காசு தங்கக்கட்டிகளாக இருந்துச்சு, புஷ்பா படப்பாணி, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டாரு, ஐயூஎம்எல் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டாங்க, அடுத்ததாக காங்கிரஸும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டாங்க. சோஃபா வந்தனால வரல. திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லிட்டார், அலுவலகத்தில் சோஃபா நாங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சோம், அன்னைக்கு பார்த்து டெலிவரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அது வாடகைக்கு எடுத்த சோஃபாப்பா, அதை நாங்கள் திரும்ப கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் இதை சொல்கிறதுனால நீங்கள் உங்களுடைய கூட்டணியாக இத்தனை வருஷமாக உங்கள் கூட இருந்த அந்த கூட்டணியை அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. ஐயே என்னையா இவர் எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றி இப்படி சோஃபா மாடல்னே பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரையும் தூண்டி விடுறீங்க. ஸோ இது திமுகவுக்கு நல்லதை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் இது கண்டிப்பாக உங்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். இன்று சிலர் சோஃபா வந்தவுடன் நம்மை விட்டு போய்விட்டார்கள், ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் கழகத்தோடு இருப்போம் என்று உறுதியுடன் இருக்கிறீர்கள். அங்கே வந்திருக்கிறவங்க நீங்கள் எல்லாரும் கழகத்துடன் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உறுதியுடன் இருக்கிறீர்கள். இஸ்லாமியர்களுக்கும் கழகத்திற்குமான உறவை என்றும் பிரிக்க முடியாது. சிறுபான்மை மக்களுக்கு கழகமும் தலைவர் மு.க. ஸ்டாலினும் என்றும் காவலாக நிற்பார். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நேராக வந்து இஸ்லாமியர்கள் கூட அப்படி உட்காந்து, சார் நாங்கள் தான் உங்களுடைய காவலன், பரவாயில்ல எங்களுக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படியே இஸ்லாமியர்கள் தலையில் போட்டாங்க. அப்போ ஐயூஎம்எல் இஸ்லாமியர்களுக்கான கட்சி கிடையாதா? இல்லை தெரியாமல் கேட்குறேன். ஐயூஎம்எல் எவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க. ஐயா ஷாஜகான் அவர்கள்லாம் பெருசாக பேசினார். ஐயா ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ உள்ளடி கட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாருமே வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்போ அதை என்ன சொல்லுவீங்க? அடுத்ததாக ஒரு அரசியல் 12ஆம் தேதி இப்போ அண்ணாமலை அவர்கள் அவருடைய முதல் அரசியலுக்கான ஒரு மாநாட்டை நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். விஜய் அவர்களுக்கு நேர் எதிராக பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல். எது எப்படி இருந்தாலும் அந்த காலத்தையும் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் தானே. ஸோ ஓவராலாக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்குது. நிறைய செய்திகளை நீங்கள் தெரிந்து கொண்டே இருக்கிறீர்கள். உண்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்படி ஒவ்வொருத்தவங்க ஒளியிறாங்க. ஒன்று பேசிட்டு நேரடியாக இஸ்லாமியர்கள் எங்கள் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இந்த பக்கமாக ஐயா வைகுண்டநாதரை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வரும்போது அரசியலில் இம்புட்டு விஷயம் நடந்துகிட்ருக்கு, நம்மளை இத்தனை நாள் ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க, நாம தான் கூமுட்டைகளாக இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருதா? பட் இனி அந்த தாட் வரக்கூடாது. நம்ம இன்னும் அரசியல் படிக்கணும், அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் பேசணும். எப்படி அவங்க வந்து இந்த மாதிரி திருமண நிகழ்வில் அரசியல் பேசுகிறார்களோ அதே மாதிரி திரும்புகிற திசையிலெல்லாம் அரசியல் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். இந்த ஒரு மனநிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னா எந்த திருமணத்தில் பேசினாலும் சரி, எவரெஸ்ட் சிகரத்தில் உச்சிலே போய் பேசினாலும் சரி, இல்லை ஒரு காதல் ஜோடி ப்ரப்போஸ் பண்ணாங்க பாருங்கள், வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸான ஒரு ஃப்ளாக், கருப்பு கலர் ஃப்ளாகை போட்டு, அப்படி நீங்கள் அரசியல் பேசினாலும் சரி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் அரசியல் பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் சூதானமாக அரசியலை செய்யுங்க. அதே மாதிரி இந்த அரெஸ்ட்டு பழிவாங்கும் அப்படிங்கிறது தாவேக்கா மனசில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அரெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணி அவனை பயம் காட்டணும் அப்படின்னா அது பயம் கிடையாது. அவங்க ஹீரோ ஆகிட்டு இருப்பாங்க, நீங்கள் ஜீரோ ஆகிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கப்பா. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.